திருப்பூர்ல வந்து இப்போ தொழில் நசுங்கி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்த தொழில் இன்னைக்கு இல்லை. ஆனால் மிகப்பெரிய பங்களிப்பு திருப்பூர் அளிக்கிறதுல மத்திய அரசு தான் காரணம். சின்ன சின்ன கம்பெனி வச்சுருந்தவங்க இன்னைக்கு வந்து ஊர் விட்டு காலி போனதெல்லாம் இருக்குது. அது போக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. அந்த கழிவு நீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து கொடுமுடிங்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணோம். அந்த சாக்கடை தண்ணி மாதிரி அது போய் கலர் கலராக போய் சேரும். அந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போர் போட்டிங்கன்னா சாய தண்ணி மாதிரி வரும். போரில் தாழ்ந்து போனது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேஸ்ட்டு வந்து திருப்பூருக்குள்ளே இல்லை, இப்போ பங்களாதேஷ்குள்ளே இருக்குது. பங்களாதேஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வேஸ்ட்டு. சொல்லப்போனால் இந்த பருத்தி தேக்கத்தில் வந்து டெண்டுல்கர்லாம் முக்கியமான ஆளுங்க. சச்சின் டெண்டுல்கர் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த வட மாநிலத்தார் வரும்போது வரவேற்பு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாளிகள் வேலை செய்ய. சங்கங்களும் ஏதாவது அவங்க அமைச்சிருக்காங்களா சார் அங்கே திருப்பூரில்? அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாலும் அந்த குரூப்புக்கு ஒரு மெசேஜ் போட்டால் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. காதர்பேட்டுக்குள்ளே டாமினேஷன் வந்து இஸ்லாமியர்கள் கையில் இருந்துச்சு, ரெண்டாவது கவுண்டர்கள் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அதை உடச்சி மார்வாடி கைக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து வட மாநிலத்தவர்கள்ட்ட சம்பளம் வாங்குற நிலைமை வந்துருச்சு. இல்லீகலான வேலைகளை செஞ்சிடறாங்க. ட்ரெயின் ஓடி போயிடுறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து இறங்குச்சுன்னா ஃபுல்லாக அவன் தான் இறங்குறான். ஒரு ட்ரெயின் போச்சுன்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக போயிடறான். ஒரு பெரிய பலட் ரோடுங்கிற பகுதியில் ஒரு டைல்ஸ் ஒரு கடையில் நல்ல பெரிய கடை, வேலை வைக்கிறான், உண்மை சம்பவம் இருக்கிறான், விசுவாசமாக வச்சுருக்கான். 5 ஆண்டுகள் இருக்குது. திடீர்னு அந்த முதலாளி 2 நாள் ஆகி வீட்டுக்கு வரல. கடைக்கு போய் பார்த்தா செத்து கிடக்குறாரு. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திருப்பூரிலிருந்து பனியன் வேஸ்ட் சங்கத்தின் நிர்வாகி அஸ்லாம் நம்மளுடைய இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சார், திருப்பூரில் வந்து உடை சம்பந்தமான தொழில் நிறுவனங்களும் தொழில்களும் அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குது அங்கே திருப்பூர் எப்படி இருக்குது? இப்போது திருப்பூரில் வந்து இப்போ தொழில் நசுங்கி இருக்குது. திருப்பூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்த தொழில் இன்னைக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, திருப்பூர் வந்து தமிழகத்துக்கே அந்நிய செலவாணியை ஈட்டு தரக்கூடிய பங்களிப்பில் மிகப்பெரிய பங்கு முக்கிய நகரமாக இருந்துச்சு. திருப்பூர் தான் இருந்துச்சு. உலகளாவிலேயே பார்த்திங்கன்னா பனியன் சிட்டி அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. இந்த 10 வருஷத்தில் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உண்டாயிருக்கும். அதாவது பருத்தி விலையிலேருந்து எக்ஸ்போர்ட்டினுடைய ட்ராபேக் வந்து 14%லேருந்து 3% இந்த மாதிரி குறைச்சி எல்லா மக்களையும் எல்லா முதலாளிகளையும் நசுக்கக்கூடிய உடை சம்பந்தமாக வந்து இந்த பனியன் வேஸ்ட்டு இது தவிர்த்து வேறு என்னென்ன நிறுவனங்கள் அங்கே இருக்குது? அங்கே இப்போ வந்து ரீசைக்கிளிங் சொல்லிட்டு இந்த வேஸ்ட்டில் வந்து தரம் வாரியாக பிரித்து அதை அரைச்சி ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. ஓய், அது பேர் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. அது வந்து போட்டுட்டு ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி இப்போ 2ஆம் தரத்தில் அது கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். 3வது எடுத்திங்கன்னா ஃபினான்ஸு, இல்லையா எல்லாத்துக்கும் போட்டு இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது. இந்த 3 பேர் தான் மெயின் அங்கே. வேறு சொல்லிக்கிற மாதிரி அது இல்லை. இதில் வந்து திருப்பூரில் மிக முக்கியமாக இருந்த எக்ஸ்போர்ட் இன்றைக்கி வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிறுவனங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஐபி வாங்கிட்டாங்க. பல நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, வெளி மாநிலங்கள் வடக்க போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மும்பையை சுற்றி, குஜராத்தை சுற்றி எல்லா நிறுவனங்கள் உருவாயிடுச்சு இந்த 10 ஆண்டுகளில் தான். பிஜேபியோட ஆட்சியில் தான் மறுக்கவே முடியாது. ஆனால் தமிழக அரசுகள் மீது பழி சுமத்துவாங்க. இருக்குது, அவங்க மேலேயும் குற்றங்கள் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய பங்களிப்பு திருப்பூர் அளிக்கிறதுல மத்திய அரசு தான் காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு வேற எந்த விஷயத்துல நசுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திடுதுப்புன்னு பருத்தி விலை ஏறுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய தலைகள் வந்து கார்பரேட்டுகள் தேக்கிடுறான். அந்த பருத்தியை வந்து தேக்கிறதுனால பருத்தியினுடைய விலை அதிகப்படுத்துகிறாங்க. இந்த விலையை அதிகப்படுத்தினா தொடர்ந்து அதில் இருந்து பூராமே வந்துடும். அது போக ஜிஎஸ்டி, அதாவது ஒரு பொருள் மீது ஒரு ஜிஎஸ்டி 5% போடுறான் அப்படின்னா அந்த 5%க்கு அப்புறம் அது துணியாக மாறும்போது 5%, டையிங்கில் கெமிக்கல் வாங்கினா 5%, அப்படியே போட்டு கடைசியில் நுகர்வோர் போகும்போது 5% வரும். அப்போ ஜிஎஸ்டி அந்த பொருள் என்ன ரேட்டுக்கு ரெடி பண்ணுறானோ அதில் பாதிக்கு மேலே ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துருச்சு. இது வந்து பெரிய பாதிப்பு தானே.
இப்போ அன்றைய நிலையில் இந்த ஜிஎஸ்டி இல்லாமல் இருந்துச்சு, 1% கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு 10 பேர் கொண்ட நிறுவனம் 10 பேரை வச்சு ஒரு வேலை போட்டு சம்பளத்தை கொடுத்து ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் வருவாய் எப்படி இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு முன்பு, இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 பேர்த்த வச்சு ஒரு நிறுவனம் நடத்துகிறான்னா அவனுக்கு வார பேஸ் தான் பண்ண முடியும், ஒரு நாள் பேஸ் பண்ண முடியாது. எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்திற்கு அவன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணி அவனுடைய நிறுவனத்தில் கரண்ட்டு, வாடகை, லேபர் சார்ஜ், அது போக போக்குவரத்து எல்லாம் கழிச்சது போக எப்படி போட்டிங்களோ ஒரு லேபருக்கு 2000 ரூபா கொடுத்தானா அவனுக்கு எல்லா செலவு போக ஒரு 20000 ரூபா வாரம் குறைந்தது முதலாளிக்கு குறைந்தது கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு 1 லட்சம் அவனுக்கு கிடைக்கும் எல்லாம் போக. இன்னைக்கு வந்து அந்த 10 பேர் கொண்ட கம்பெனி எல்லாம் இன்னைக்கு மேக்சிமம் இல்லை, பெரிய பெரிய தலையை தான் இருக்குது. இவன் வந்து சொந்த மில்லு வச்சுருக்கானோ அவனுக்கு தான் பெரிய கம்பெனி, அவங்க கம்பெனிக்கு தான் பெருசாக இருக்கு. அப்போது பெரிய சின்ன சின்ன கம்பெனி வச்சுருந்தவங்க இன்றைக்கி வந்து நஷ்டமடைஞ்சு ஊரை விட்டு காலி போனதெல்லாம் இருக்குது. அது போக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. அதில் பாதாளத்துக்குள்ளே போயிட்டுருக்கு திருப்பூர். இப்பயுமே இந்த தொழிலில் வந்து நஷ்டமடைஞ்சு தற்கொலை பண்ணுறாங்களா சார்? நடந்துட்டு தான் இருக்கு. திருப்பூர் ஊருட்டு போகிறாங்க, நஷ்டமடைஞ்சா அவங்க மரணிக்கிறாங்க. எதுக்காக மரணிக்கிறதுன்னு எழுதி வைக்கிறதில்ல, அவன் கேவலப்படுறான். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மானசம் ஜாஸ்தி இருக்காங்க. அவன் ஒருத்தன் வந்து இதே வந்து 3000 கோடி 5000 கோடி 10,000 கோடி லட்சம் கோடி எல்லாம் வாங்குறவனுக்கு தள்ளுபடி தரான் மத்திய கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 கோடி 1 கோடி வாங்கியிருப்பான், அவனை போய் டார்ச்சர் பண்ணி அவன் அந்த பேச்சுக்களை வாங்க முடியாமல் உருட்டு போனவனும் இருக்கா, செத்து போனவனும் இருக்காங்க நிறைய பேர். குறிப்பாக ஏதாவது நடந்த சம்பவங்கள் இருக்கா? சமீபத்தில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் வந்து சூசைட் பண்ணாங்க. அவர் பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் கடன் ஆகிடுச்சு. அவர் ஃபினான்ஸ், லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாத்துலேயுமே மாட்டி அவர் இறந்துருக்கு. இது எல்லாமே வரி அதிகப்படுத்தினால. வரிங்கிற பேஸ் ஒன்றுங்க. அது போக வந்து எல்லாமே சப்சிடிலேருந்து எல்லாம் குறைச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் விலை ஏற்றிட்டாங்க. அவங்க இப்போ வந்து ஆர்டர் பேஸ் பண்ணுவான். இப்போ ஒரு சைனாக்காரனுக்கோ இல்லை யூஎஸ்காரனுக்கோ டாலர் பேஸில் பண்ணுவாங்க. $5 $6 $10 பண்ணுவாங்க. ஃபைனல் பண்ணி அவனுக்கு ஷிப்மெண்ட்டுக்கு 3 மாதம் 2 மாதம் டைம் தருவான். அந்த 2 மாத டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பருத்தி எடுக்கும்போது 10 பருத்தியில் 50 ரூபா ஏறும், நூலில் 30 ரூபா ஏறும், டையிங்கில் 10 ரூபா ஏறும். இது ஒரு பக்கம் ஏறும், ஜிஎஸ்டி தனியாக வரும். அது போக டிராபேக் குறைஞ்சிரும். லாபம் இல்லை, நஷ்டமடைய ஆரம்பிச்சிடும். அவன் கொடுத்து தான் ஆகணும். அவன் போட்ட ஆர்டர் கன்சைன்மெண்ட் அவன் கொடுத்தான். எந்த டேட் இல்லாட்டி அவங்க வந்து அவன் கண்ட்ரியில் அவன் வந்து என்ன பண்ணுவான், சட்ட ரீதியான நடவடிக்கை மேலே எடுத்துருவான். அதனால் அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க சொத்து பத்துக்களை இழந்து நிறைய பிரச்சனை இருக்குங்க. இப்போ நீங்கள் திருப்பூரில் பிறந்து வளர்ந்து தொழிலெலாம் செஞ்சுட்ருக்கீங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இப்போ அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருச்சா? இல்லை குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளிநாட்டு நிறுவனங்கள் நமக்கு ஆர்டர் கொடுக்குற பேஸ்மெண்ட் பற்றி சொல்கிறீங்க. இன்றைக்கி வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சதவிகிதம் என்னுடைய கணக்கு ஒரு 30% கூட இல்லை. நம்மளது 70% அடி வாங்கிடுச்சு. வடக்கு போயிடுச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நார்த்துக்கு போய் வடக்கு போயிடுச்சு. ஆனால் இந்தியா விட்டு போல பங்களாதேஷ் போயிடுச்சு. ஏன்னா அவன் சப்சிடி கொடுக்குறான், எல்லாத்துலேயும் குறைச்சி கொடுக்குறான். தொழில் செய்கிறவனுக்கு அவன் என்ன பண்ணுறாங்க, நிறைய சலுகைகளை தரான். பங்களாதேஷ் போயிடுச்சு. சைனா காம்படேட் ஆகிட்டான். துபாயில் கம்பெனி இருக்குது, ஹப்பு வச்சுருக்கான். எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரியும் போயிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டேட்டும் போயிடுச்சு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய தொழில் இந்த 10 வருஷத்தில் 70% காணாமல் போய் இன்னைக்கு நிறையா பேர் வந்து மன உளைச்சல், தொழில் செய்ய, அதாவது வீம்புக்கு வியாபாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லையா, தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க அவங்கெல்லாம் தான் இருக்காங்க. வரைக்கும் போராடலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸ் அவங்க தான் இருக்காங்க. கேபிஆர் மில் இவங்கெல்லாம் பெரிய ஓனர்ஸ். அவங்கெல்லாம் மில், சொந்த மில் வச்சுருக்காங்க. லாபமோ நஷ்டமோ நடத்துவோம் அப்படின்னு நடத்துகிறாங்க. இப்போ அந்த சாயக்கழிவுகள்லாம் வந்து வருதுங்கிற சொல்லி ஒரு இஷ்யூ செய்திகள்லாம் பார்க்கப்படுது. அதனால நீங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு அதில் பாதிப்பு இருக்கா? ஆமாம் இருக்குது. அதாவது சாயக்கழிவு வந்து மெயினான ஜங்ஷன் ஆறில் விட்டுட்டாங்க. அது வந்து இப்போது அது அரசின் தவறா இல்லை நிறுவனங்கள் தான். அதில் நிறுவனங்கள் தான் சொல்லுவேன் நான், அரசை வந்து குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஜீவன நதி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு, நொய்யல் அது பேர். அந்த நொய்யல் நதியில் வந்து சாக்கடையை கலந்துட்டாங்க. சாக்கடைனா கழிவு நீர்களை கலந்துட்டாங்க. அந்த கழிவு நீர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து கொடுமுடிங்கிற இடத்துல போய் ஜாயின் பண்ணும் அந்த சாக்கடை தண்ணி மாதிரி. அது போய் கலராக போய் சேரும்.
அந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போர் போட்டிங்கன்னா சாய தண்ணி மாதிரி வரும், போரில் கலராகவே வரும். ஆனால் அதை வந்து இவங்க கட்டுப்படுத்திட்டாங்க. அரசுகள் என்ன பண்ணுச்சுன்னா, நீ இந்த கட்டணும், அதை வந்து வேப்பர் பண்ணணும், அதை வந்து தண்ணி உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னைக்கு சதவீதத்துக்கு ஒரு 60% கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் கட்டுப்படுத்தினாலும் தொழில் இல்லையே, கட்டுப்படுத்தி தான் ஆகணும். இன்னைக்கு தண்ணி அந்த நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதனாலேயே வந்து தொழில் பாதிப்படையுதுன்னு சொல்லி அந்த நிறுவனங்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசு மேலே. அந்த நிலையில இருந்தது தாங்க. அந்த 10 வருஷத்துல அது வந்திருக்காது. உங்களுக்கு கழிவு பிரச்சனையே இல்லையே. இந்த 10 வருஷத்துக்குள்ள தொழில் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. கழிவு பிரச்சனைன்னா அந்த ஆறே பார்த்தீங்கன்னா செடி முளைச்சு இப்போ அங்கே எதுவும் இல்லைங்க. அந்த ரீசைக்ளிங் டிச்சு வாட்டர்லாம் இல்லையா, அது பண்ணக்கூடிய இதெல்லாம் கட்டிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆறே முடிஞ்சு போச்சு. கழிவு தண்ணி கூட வரதில்லை. தொழில் இருந்தால் தானே கழிவு தண்ணி வரும். அதே நின்றுச்சு. பூரா செடி கொடிகள் மறந்து அந்த ஆறே கூடிய விரைவில் மயமாக மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து 2ஆம் நிலை அந்த வேஸ்டேஜ்னு சொல்கிற அந்த சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கீங்க. அந்த தொழில் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்லா அருமையான வருமானமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? அந்த சம்மந்தமான நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்குது? அதாவதுங்க, நான் வந்து அதோட பயன்பாடு மக்கள்கிட்ட இருக்கா இல்லை அது நிறுவனங்களுக்கா? அந்த பயன்பாட்டை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் 2ஆம் தர கழிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்லேருந்து அந்த கட்டிங் வேஸ்ட், அந்த துணியை வெட்டி அந்த வேஸ்ட் எடுப்போம். அந்த வேஸ்ட்டு அதனுடைய மிச்சமாகக்கூடிய துணி, அந்த எக்ஸ்போர்ட் போக மிச்சம், அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னா அதில் வந்து 5% எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அதை வந்து செகண்ட்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ அடிபட்டு வாங்கிட்டோம். 19 ஃபேக்ட்ரியில் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் வேஸ்ட். 19 ஃபேக்ட்ரி எங்கள் கையில் இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளும் இருந்துச்சு, சின்ன ஃபேக்ட்ரி இருந்துச்சு. இன்றைக்கி நான் சுற்றி எடுக்கிறது 2 ஃபேக்ட்ரி தான் எடுக்கிறேன். 17 ஃபேக்ட்ரி காணும். கிட்டத்தட்ட 90-80% மேலே போயிடுச்சு. 2 ஃபேக்ட்ரி தான் எடுக்கிறேன். ஏன்னா அவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தொழில் மாறி வேற ஆளுகளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா விலைவாசிங்கிற விஷயத்தில் கொடுக்குறாங்க. சில ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் வந்து அவங்களே அந்த வேலையை செய்கிறாங்க. எங்கள் வேலை இதில் ஒரு லாபம் வரட்டும், இதில் ஒரு லாபம் வரட்டும், குடும்பம் நடத்தணும்ல அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து 2ஆம் தர இதில் பார்த்தீங்கன்னா, கூலி தொழிலாளர்கள், நான் என்னுடைய குடோனில் வந்து கிட்டத்தட்ட நான் 12 நபர்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு ஆள், என் கூட ஒரு ஆள் வச்சுருக்கேன். 2 பேர் தான். அந்த 90% குறைஞ்சிருச்சு. எல்லாம் போச்சு. ஏன்னா நான் அந்த 19 பேர் 12 பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்தேன்னா 12 குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. என் தொழில் நல்லா இருக்கிற வரைக்கும் 12 குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனி ஓனர் எனக்கு 19 கம்பெனி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 19 குடும்பம், இதெல்லாம் சரி இத்தனை பேரை வாழ வச்சுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நானும் என் கூட ஒரே ஒரு ஸ்டாஃப் வச்சிருக்கேன். ரெண்டு பேர் போதும். அப்போ அந்த அளவுக்கு தொழில் தாழ்ந்து போயிடுச்சு. தாழ்ந்து போனது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேஸ்ட் வந்து திருப்பூருக்குள்ளே இல்லை, இப்போ பங்களாதேஷ்குள்ளே இருக்குது. பங்களாதேஷ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வேஸ்ட்டு திருப்பூரில். அதாவது இங்கே செய்யப்பட்டது இப்போ வேறு நாட்டிலேருந்து வாங்குற மாதிரி இம்போர்ட் பண்ணுறாங்க. அது ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. ஓயிங்கிற பேரில் ரீசைக்ளிங். இப்போ கருப்பு வேஸ்ட் வருது, ஒயிட் வேஸ்ட் வருது, இந்த மாதிரி தனியாக அரைச்சி அதை ரீசைக்ளிங் துணியாக பண்ணி அது இப்போ நம்ம நாட்டிலேருந்து நம்ம வேறு நாட்டுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த நிலை மாதிரி நம்ம இன்னொருத்தட்ட கையேந்திர நிலைக்கு வந்திருக்கோம். 2ஆம் தர வேஸ்ட் எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி நிலையில நீங்க இருக்கிறப்போ உங்களோட நிலைமை எப்படி அதை சமாளிச்சு போயிட்டு இருக்கோங்கிறீங்களா? எப்படி பொறுத்துக்கிறீங்க? அதை ஏற்றுக்க முடியாது. என்னதான் போராடினாலும் இவங்க என்னைக்கு இவங்க கிட்ட இருந்த நாடு விடுதலை பெறுமோ அன்னைக்கு தான் திருப்பூருக்கு விடுதலைங்க. நம்ம பாஜக. ஆமாங்க, இவங்க எதுவும் இல்லைங்க. ஒரு சொல்லப்போனால் இந்த பருத்தி தேக்கத்தில் வந்து டெண்டுல்கர்லாம் முக்கியமான ஆளுங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் பருத்தி தேக்கி வச்சிருந்தாரு. அமித்ஷா அவருடைய சன்னு அவரு தேக்கி வச்சிருந்தாரு. பருத்திங்கிறது என்னங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும். அதை தேக்கி வச்சு டிமாண்ட் பண்ணி. வெளியே நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப வெளியே தெரியும் வரலைங்க. அது எங்களுக்கு மட்டும் தானே தெரியும். எங்க தொழில் எங்க தான் இருக்கனால எங்களுக்குள்ள தானே இருந்துச்சு. அந்த அவங்க அந்த சச்சின் டெண்டுல்கர் நாட்டுப்பற்று அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை போல. அது தெரியலைங்க. அதான் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பா வச்சு அந்த எத்தனையோ டன்னேஜ் வச்சிருந்தாங்க. அந்த பருத்தியை தேக்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த அரசுகள், இந்த 2 திராவிட அந்த பருத்தி தேக்கம்னா இங்கே திருப்பூருக்குள்ளேயா தமிழ்நாட்டுக்குள்ளேயா இல்லை வேற வெளியிலேருந்து வர்றது தாங்க. இப்போது நமக்கு பாகிஸ்தான் இருக்காங்க, அவங்க பருத்தியில் என்ன போகிறோம்னா அவங்ககிட்ட நம்ம இறக்குமதி பண்ணு அதையெல்லாம் வாங்கி அவங்க வச்சுக்குவாங்க. 50 ரூபா பொருள் தேக்கமானவுடனே 200 ரூபாய்க்கு விற்பாங்க. அது நம்ம நாட்டுக்கு தானே சார் நஷ்டம்? ஆமாம், அது அவங்களுக்கு லாபம் தானே. தனிநபர் லாபம், தனிநபருக்கு லாபம், நமக்கு நஷ்டம், அவங்களுக்கு லாபம். அதை கண்டும் காணாமல் இருந்தது அரசுகள் தான். அவ்வளோதான். சச்சின் டெண்டுல்கர் இப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவங்க வந்து கிரிக்கெட்டராக இருந்தாங்க, சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, நல்லா
அரசு இந்த அரசு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க வச்சிருந்துருக்காங்க. பெரிய மந்திரிகள் அவர் இருக்காரு, அவருடைய பையன் வச்சிருந்தாரு, இதெல்லாம் தகவல்கள் இவங்கெல்லாம் வச்சிருந்து இதனால ஏன்னா அந்த நேரத்தில் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நிறைய நடந்துச்சு நூல் விலை ஏற்றத்தினால. அந்த நேரத்தில் வந்து அந்த பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த பேச்சாளர், அவங்களுடைய நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருந்தோம். இவங்ககிட்ட எல்லாம் தேக்கமா, இவங்ககிட்ட இல்லாத காசா, ஒரு ஜான் வயிற்றுக்கு எத்தனை கோடி ரூபா வேணும், என்ன கொண்டுட்டு போகும், இந்த மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சான். அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதைகள் குறைஞ்சது. ஆனா இப்போ நீங்க சொன்ன எனக்கே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. பெரிய அதாவது அந்த ஒரு 12 அதுல அதானி அம்பானி அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க அந்த டம்பிங்ல. முதல் தொழிலும் முடங்கிருச்சு, இரண்டு வேஸ்ட்டுங்கிறதும் முடங்கிடுச்சு. இப்போ நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறது என்னன்னா ஆட்சி மாற்றம். இதே காங்கிரஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, காங்கிரஸ்வாதி நான் இல்லை. ஆனால் காங்கிரஸ் இருக்கும்போது லிபரலாக இருந்துச்சு பிஸ்னஸ், டேக்ஸ் பர்டிகுலர் டேக்ஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இந்த ஜிஎஸ்டி தொடருமான்னு சொல்ல முடியாது. இல்லை அவங்க தான் சொல்லியிருக்காங்களே ஒரே நிலை ஜிஎஸ்டி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் கணக்குக்கு நாங்கள் யோசிக்கிறது என்னன்னா 2% கொண்டு வந்து நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. பழையபடி டிராபேக் கிடைக்கும். ஒருவேளை அதே போல நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இதை குறைச்சாங்க அப்படின்னா மீண்டும் வந்துடும், புதுப்பிச்சு வந்துருவாங்க. எல்லாருமே நம்ம ஆளுங்க வந்துருவாங்க, நம்ம ஆளுங்க நல்ல ஒரு ஊக்கத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டம்குள்ள எல்லாம் போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அவன் வந்து வாங்கிட்டு வரணும்னா 20% அவனுக்கு கொடுத்துட்டு 80% கொண்டு வரான். ஃபர்ஸ்ட் மாசமே 5% வட்டி கட்டுறான். எங்கேருந்து அவன் உருவாகும்? இப்போ திருப்பூர்ல வந்து வட மாநில தொழிலாளர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி சார், அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கா பிரச்சனைகள்? அங்கே வட மாநிலத்தார்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவனுக்கு கம்முன்னு இருந்தால் நம்ம ஆளுக்கு கம்முன்னு இருப்பாங்க. வட மாநிலத்தார்கள் வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள அதுதான் கூட்டம் அதிகமாக ஆதிக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஆதிக்க தளத்தில் வந்துட்டான். அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, நம்ம கூட இருந்தாங்க, நம்ம மக்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தான். அதாவது தஞ்சை, நெல்லை, சென்னை இது போன்ற நகரங்கள்ல இருந்து உழைப்புக்காக திருப்பூர் வந்து உழைச்சிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தமிழக மக்கள் தமிழகத்துக்குள்ளேயே அந்த பணம் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, அந்த மழை வரும்போது அவன் போயிடுவான். ரெண்டாவது வந்து இந்த போனஸ் டைம்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். அப்போ கம்யூனிஸ்ட் இதெல்லாம் போய் கேட்கும்போது வட மாநிலத்தில் இல்லை தமிழர்களுக்கு நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கம்யூனிஸ்ட் வந்து இன்டர்ஃபியரா இந்த தொழிலாளர் விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நடந்து நிறைய கம்பெனிகள்ல பிரச்சனையாச்சு. பெரிய மில்லு 2-3 மில்லு அவங்களால முடியிருக்காங்க. எஸ்ஆர்சி மில்ஸ் எல்லாம் முடியிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வட மாநிலத்தார் வரும்போது வரவேற்பு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாளிகள். எப்படி கொடுத்தாங்கன்னா, அப்பா வேலை நிற்காம ஓடும், இவன் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில், அதாவது கம்யூனிஸ்டில் முடக்கிறதுக்கும் அதில் ஒரு சதி இருக்கு. இந்த வட மாநிலத்தான் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், 24 மணி நேரத்தில் நீங்கள் 12 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை கொடுங்க செய்வான். அதனால இவனுக்கு வேலை நிற்காம ஓடுன்னு சொல்லி இந்த முதலாளிமார்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது நம்ம தமிழ் முதலாளிகள் மேலே தானே தவறு. இதை நான் பல இடத்துல பேசி பல முதலாளிகள் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம வட மாநிலத்தவர்கள் சொல்றது குறையும் இல்லை. இப்போ அதுதாங்க, அவன் வந்து உள்ளே வர்றான். உள்ளே வந்தவன அவன் ஃபாரின் மாதிரி தான், மாமா மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிறான். என்ன பண்ணுறான், ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறான். ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்தானா ஒரு ரூம், இந்த ரூம் இருக்குன்னா அதில் 8 பேர் இருக்கான். 4000 ரூபாய் வாடகைனா ஆளுக்கு 500 ரூபா போட்டு மாதம் கட்டுறான். புரியுது. கஷ்டமோ நஷ்டமோ ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றான். நம்ம குபேர வாழ்க்கை வாழ்றதில்ல, அவன் வந்து கஷ்டத்தோட வாழ்றான். இப்போ வாழ்ந்துட்டு இருந்தவன் ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்குனதுக்கு பிறகு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ முதலாளிகளை அவன் மிரட்டுறான், நீ இதை செய்யலைன்னா நான் வேலை செய்ய. சங்கங்களும் ஏதாவது அவங்க அமைச்சிருக்காங்களா சார் அங்கே திருப்பூரில்? அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாலும் அந்த குரூப்புக்கு ஒரு மெசேஜ் போட்டால் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி வச்சு, அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு. அதைய நம்ம நீங்கள் என்னதான் சொன்னாலும் நம்ம மக்களுக்கு அது புரியறதில்லை. இன்னைக்கு முதலாளிகளை அவன் எதுக்க ஆரம்பிச்சிருக்கான், இன்னைக்கு எதுக்கு ஆரம்பிக்கிறான், நீ வேலை செய்ய, நீ எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், இந்த பீஸ் ரேட் கொடுக்கலன்னா நான் செய்ய மாட்டேன்னு போகிறான். அவனை தட்டி கேட்டால் அவன் ஹிந்தியில் பேசினா அவனுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம ஆளுகளுக்கு புரிய மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, அவன் கேட்குறத சேர்த்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி கம்மி ஆகிட்டான், எல்லாம் டாஸ்மார்க்கும் போயிட்டான், அதிகமாக இல்லை, ஊர் விட்டு போயிட்டான், தஞ்சைக்கு போயிட்டான், அப்படியே அவன் ராம்நாடு இந்த சைடு போயிட்டான். இப்போ வடக்க இருக்கக்கூடியவன் தான் இங்கே வாழ்கிறான். திருப்பூரில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அந்நிய செலவாணி ஈட்டக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முதலே வீழ்ந்து கிடக்கு.
ஒருத்தன் 3000 ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவன் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா தான் வாரத்துக்கு அவனுக்கு செலவுங்க. 4000 ரூபா பீகாருக்கு போகுது, அவன் ஊருக்கு போகுது, நம்ம காசு அங்கே போயிடுது. அது ஒரு கால்குலேட் பண்ணி ஒருத்தர் சொன்னார், எத்தனையோ 1000 கோடி வந்து மாதம் அங்கே போயிடுது காசு. அப்போ தமிழகத்தில் காசு பற்றாக்குறையாது. இது இந்த அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். தமிழகத்துக்குள்ள தமிழனுக்கு தான் வேலை, அரசும் நடவடிக்கை எடுக்கணும், நிறுவனங்களும் தான் நடவடிக்கை எடுக்கணும். நிறுவனம் இப்போ தான் புரிஞ்சுட்டு வர்றாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஏன்னா அவன் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்னதான் எதிர்த்தாலும் எதுக்குள்ளே போனீங்களும் அவன் தான் இருக்கான். இந்திவாலா எங்கடான்னு தான் கேட்குறான். இப்போ நாங்களே வந்து கிளாஸ் வேலைக்கு கூப்பிட்றோம், நம்ம ஆளுகளை கூப்பிட்டோன்னா அவன் எவ்வளோ கேட்குறான்னா 1200 1300 ஒரு நாள் சம்பளம் கேட்பான். இவனுக்கு 700 கொடுத்தீங்கன்னா குட்டி கரணம் போட்டு வந்து வேலை செய்வான். நமக்கு 600 மிச்சமாகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இந்த 600 எத்தனை பாதிப்பாகுதுன்னா, அவன் இப்போ 2ஆம் தர தொழில போட்டு உட்காந்துருக்கான், அவன் எக்ஸ்போர்ட்டை போட்டு உட்காந்துருக்கான், அவன் செகண்ட்ஸ் கம்பெனியை போட்டு உட்காந்து நிறுவனங்களே அவங்க நடத்தி உருவாக்கிட்டாங்க. காதர்பேட்டுக்குள்ள டாமினேஷன் வந்து இஸ்லாமியர்கள் கையில் இருந்துச்சு, 2வது கவுண்டர்கள் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அதை உடைச்சு மார்வாடி கைக்கு போயிடுச்சு. அவன் தான் இருக்கான் இன்னைக்கு காதர்பேட்டுக்குள்ள 50% அவன் ஹிந்திக்காரன் தான் இருக்கான். கடைகளை வச்சுட்டு முதலாளிகளாக உட்காந்துருக்கான். அவன் தான் இன்னைக்கு வந்து நிறையா பொருளாதாரத்தை அந்த சைடு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து வட மாநிலத்தவர்கள்ட்ட சம்பளம் வாங்குற நிலைமை வந்துடும் போல வந்துருச்சு. அவன் கம்பெனியில் நம்மளுக்கு வேலைக்கு இருக்கான், வடக்க இருக்கவனுடைய கம்பெனியில் நம்மளுக்கு வேலைக்கு இருக்கான். அப்போ அவங்ககிட்ட சம்பளம் தான். பெரும்பாலும் இப்போ சேட்டு கடைகளில் தமிழர்கள் ஒரு 2 வீலர் ஷாப்போ அந்த மாதிரிலாம் நகை கடையோ அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஆனால் நிறுவனங்களில் வந்து நம்மவே வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குங்க. நிறையா கம்பெனிக்கு இன்னைக்கு மார்வாடி கையில் இருக்குது. அதில் வந்து அவன் வந்து விவரமாக இருக்கானுங்க. அவன் முக்கியமான வேலைகளுக்கு எல்லாம் அவன் ஆளுகளை வச்சுக்கிறான், தெரியாத வேலைகளுக்கெல்லாம் அவன் ஆளுகளை வச்சுட்டு அந்த மைனூட்டாக இருக்கும், இது இவன் தான் செய்வான், நம்மளால முடியுங்கிற வேலைக்கார ஆளுகளை மட்டும்தான் தமிழனை வச்சுருக்கான். நம்மாள்கிட்ட ஒருத்தன் அவனுடைய சப்ஸ்டியூட்டை போடுறான், அவன் 6 மாதத்தில் அந்த வேலையை கற்றுட்டு இவனுக்கு வேலை இல்லை, போயிடுவேன். பிளானிங்கோட ஹிந்திக்காரனுக்கு தான் செய்கிறான், மார்வாடிக்கு தான் செய்கிறான், கொங்குனிக்கு தான் செய்கிறான், எல்லாம் அவனுக்கு தான் செய்கிறான். ஆனால் தமிழன் மட்டும்தான் இவனுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறான், தமிழனுக்கு செய்ய மாட்டான். இப்போ ஒரே மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தில் வராங்களா இல்லை வேறு பீகார் அந்த மாதிரி? ஃபஸ்ட்டு வந்து பீகாருங்க நம்பர் 1ல் இருக்காங்க, 2வது வந்து கல்கட்டா இருக்கான், 3வது அஸ்ஸாம் இருக்கான், 4வது வந்து நாகாலாந்து இந்த சைடில் இருந்து வரான். இவன் 4வது இடத்துல அவன் இருக்கான். முதல்ல வர்றது பீகார் தான், ஃபஸ்ட்டு பீகார் தான். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இல்லீகலான வேலைகளை செஞ்சிடறானுங்க, ட்ரெயின் ஏறி ஓடி போயிடுறானுங்க, அவன் ஊருக்குள்ளே இவங்க போனாங்க, நம்ம காவல்துறை போனால் அங்கே அவனுங்களுக்கு சப்போர்ட், அங்கத்து காவல்துறை நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம தமிழ்நாடு காவல்துறை போய் எவ்வளவோ கஷ்டப்படுது, அவனை தூக்கிட்டு வர முடியல, பிடிக்க முடியல, போய் ஒளிஞ்சிடறான். நிறையா விஷயங்கள் நடக்குதுங்க திருப்பூருக்குள்ள, கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. சின்ன சின்ன துண்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா செய்தி, கண்ட செய்தி, அவன் அங்கே கூப்பிட்டு போனான், இவன் இங்கே கூப்பிட்டு போனான்னு போடுவாங்க. ஆனால் இத்தனோண்டு பெட்டுக்குள்ளே போட்டிருப்பான், இத்தனை சவரன் நகை எவ்வளோ போட்டு போயிட்டான் அப்படின்னு. ஒரு மார்வாடியை நம்மால் நம்பி கடையில் வைக்கிறான். ஒரு பெரிய பலட் ரோடுங்கிற பகுதியில் ஒரு டைல்ஸ் ஒரு கடையில் நல்ல பெரிய கடை, வேலைக்கு வைக்கிறான், உண்மை சம்பவம் இருக்கிறான், விசுவாசமாக வச்சுருக்கான். 5 ஆண்டுகள் இருக்குது. திடீர்னு அந்த முதலாளி 2 நாள் ஆகி வீட்டுக்கு வரல, கடைக்கு போய் பார்த்தா செத்து கிடக்குறாரு, அடிச்சுட்டு போயிட்டான், அமௌண்ட் ஒன்று அடிச்சுட்டு போயிட்டான், நார்த் இந்தியாவுக்கு ஓட்டாமா. ஏன்னா நம்மால் விசுவாசமாயிடறான். கொஞ்சம் சிரிச்சு பேசினாலே தமிழனை பொறுத்துன்னு தெரியுங்களா, நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன விஷம் வச்சுருந்தாலும் இலகிய மனசு உள்ளவங்க நம்ம, அதனால் அவனை நம்பி ஏமாந்துடுறோம். ஆனால் இந்த முதலாளிமார்கள் இன்னுமே தமிழனுக்கு மட்டும்தான் வேலைங்கிறது. இப்போது என்ன சொல்கிறதுங்க, திராவிட கட்சிகளுக்கு மட்டும் வாக்களிப்போம் அப்படிங்கிற திராணியோடு இருக்கிற நம்ம எல்லாருமே தமிழனுக்கு மட்டும்தான் வேலை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற சிஸ்டம் வரணும். இப்போ எதுவும் இல்லை, கரூருக்குள்ளே போங்க, கரூருக்குள்ளே வாடகைக்கு எவனுமே ஹிந்திக்காரன் அங்கே இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதிர்ச்சியாக இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிறதுலாம் ஆச்சரியமான விஷயம். தமிழ்நாட்டிலேயே கரூருக்குள்ளே நீ தொழில் செய்யல போகலாம், ஹிந்திக்காரன் வேலை செய்ய போகலாம். ஆனால் கரூருக்குள்ளே நீ சாயந்தரத்துக்கு மேலே தங்கக்கூடாது. உனக்கு வாடகை எல்லாம் வீட்டில் வந்தியா ரூம் போட்டு ஹோட்டலில் தங்க ஓடிடு. சூப்பராக வச்சுருக்காங்க கரூர். ஒரு முதலாளிகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கான்.
எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது திருப்பூரில் ஏற்பட்ட நிலை கரூருக்கு வந்துடக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து கரூரும் அவங்களும் வந்து இதுதானுங்க, காடா லைன் தானே இருக்காங்க. அவங்களும் நம்ம லைன் மாதிரி தான். காடா டெக்ஸ்டைல்ஸ் ஏரியா தான். அவங்க ஸ்டெபிளாக இருக்காங்க. வட இந்தியர்களை நம்ம இடத்துல கொண்டு வந்து ஏற்றக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. வந்த வேலை பற்றியே சம்பளம் வாங்க போயிடு, அவ்வளோதான். வேலை தர்றாங்க, ஆனால் இடம் தர்றதில்ல. நம்ம திருப்பூரில் அப்படி இல்லை. ராஜா அது தமிழ்நாடு, நீங்கள் சொல்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். ஆமாம், கரூர் மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாலோ. ஆமாம், அதுக்கு வந்து அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுங்க. அதாவது ஜியோ இருந்தால். அதுதான் சீமான் பேசிகிட்டு இருக்காரு சார். சீமான், ஆமாம், தமிழர்களுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறதுல லாஜிக் இருக்கு. அவர் நான் வந்து அவருடைய சித்தாந்தம், அவருடைய கருத்து விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்குது. அவருடைய நிறைய ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கேன். தமிழனுடைய வீடு தமிழனுக்கு சொந்தமானது, தமிழனுடைய தொழில், தமிழனுடைய பொருளாதாரம், தமிழனுடைய எல்லா விஷயம் தமிழனுக்கு மட்டும்தான். கரெக்டான விஷயம். அது உங்களை மாதிரி தொழிலதிபர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தெரியுது எனக்கு. அவர் வந்து ஒரு ஆட்சியாளராக வந்து இதெல்லாம் கொண்டுட்டு வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். வரவேற்பீங்க. ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க அந்த சூழலில். ஏங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறவனும் சிறு தொழிலாக இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் தொழில் கொண்டு இன்னைக்கு நசுங்கி கிடக்குங்க. இன்னைக்கு நம்ம தமிழன்கிட்ட பிளாட்ஃபார்ம் தொழில் கொண்டு நசுங்கிடுச்சு. நம்மளது எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே வட இந்தியா ஆதிக்கத்துக்குள்ளே போயிடுச்சு. வடக்க இருக்கக்கூடியவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஎஸ்சி ஸ்கூல் ரோடுன்னு ஒன்று திருப்பூரில் இருக்குது. அந்த பகுதியில் பூரா பார்த்தீங்கன்னா செட்டியார் அவங்க தான் வந்து டாமினேஷனாக இருந்தாங்க. இவனுங்க வந்து ராஜஸ்தான்லேருந்து இந்த வியாபாரிகள் வந்தானுங்க, மார்வாடிக வந்தவங்க பின்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு சில கடைகளை போட்டு உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி அந்த அரிசி கடை லைனு, இந்த கேஎஸ்சி ஸ்கூல் லைனில் ஒரு இந்த லேண்டு 20 லட்சம் போகுதுன்னா அவன் 40 லட்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் நம்ம தமிழன் வந்து 20 லட்சத்துக்கு. பெரும்பாலும் நிறைய பேருக்கும் அந்த ஒரு கேள்வி இருக்கு, விலைக்கு வந்தவர்களுக்கு எப்படி சொத்து வாங்குவதற்கு காசு வருதுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லை? அதான் அவன் காசு அவங்ககிட்ட தான் இருக்குது, நம்ம காசு தான் ஊருக்குள்ளே இருக்குது. அவன் வந்து அவனுடைய ஹிந்திக்காரன்ட்ட தான் வேலைக்கு வைக்கிறான், அவன் ஹிந்திக்காரங்கிட்ட தான் அவன் பொருள் வாங்குறான். அவன் ஹிந்திக்காரனுடைய பொருளையும் அவனுடைய வேலைகளையும் தமிழங்கிட்ட விற்கிறான், காசை வாங்குறான், ஹிந்திக்காரனுக்கு கொடுக்குறான். பூராமே அவனுடைய சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். நம்ம காசு தான் என்ன ஆகுனா, அவங்ககிட்ட சேட்டு கடைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும்பாங்க. ஆனால் சேட்டு கடைகளில் போய் பாதாம் வந்து 700 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதே வந்து நம்ம தமிழ்நாட்டு கடையில் போய் 900 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனால் அந்த 700 ரூபாய்க்கும் 900 ரூபாய்க்கு இருக்கிற பாதாமில் வித்தியாசம் இருக்குங்கிறது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. குவாலிட்டியே டிஃப்ரெண்ட், குவாலிட்டியே இல்லை. குவாலிட்டி அவன்கிட்ட குறைவான குவாலிட்டி. சாதாரண ஒரு பாதாம் சொல்கிறேன். அதே மாதிரி டேட்ஸ் எடுத்துக்கங்க. டேட்ஸு கொண்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டேட்ஸ் வேறு, அவன் கொண்டுட்டு வந்து வைக்கிற டேட்ஸ் வேறு. ரேட்டு இவனுக்கு அவனுக்கு 50 ரூபா தான் வித்தியாசம். ஆனால் நம்ம ஆள் போய் தமிழங்கிட்ட தான் வாங்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. அதை மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு முழுக்க திருப்பூருடைய பொருளாதாரம் வந்து வடக்க போனதுக்கு தொழிலும் போயிடுச்சு, காசும் வாரமாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா திருப்பூருக்கு எடுத்து போட்டு பாருங்க. ஹிந்திக்காரன் எழுது 4000 ரூபா சம்பளம் வாங்கினா 3000 ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான், ஊருக்கு போயிடும். அங்கே வீடு பங்களா எல்லாம் கட்டிக்கிறான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சிங்கர் டெய்லரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீடு புண்ணியோஜனைன்னு சொல்லிச்சு. அப்புறம் இல்லைம்மா எனக்கு வர முடியாது, வீடியோ கால்லையாவது பாருங்கள் சார் அப்படின்னு காட்டுது. 2 மாடி பில்டிங் கட்டி வச்சிருக்கு. ஒரு டெய்லர் 9 வருஷம் உழைச்சிருக்கு திருப்பூரில். அப்போ நம்ம காசு எங்கே போச்சுங்க? வடக்க போயிடுச்சு. இதே நம்ம ஊருக்காரன் உழைப்புல முனைப்பு காமிச்சிருக்கணும். நம்ம ஊருக்கார மேல பெரிய மிஸ்டேக், முனைப்பு காட்டல. பொருளாதாரத்துல அவன் என்ன பண்றான்னா 1000 ரூபா கேட்கிற இடத்துல ஏப்பா 800 ரூபா தரப்பா, 900 ரூபா தரப்பான்னு இவன் சொல்லணும். நான் 700 தான் தருவேன்னு இவங்க சொல்றாங்க. இவன் 1000 கீழே இறங்க மாட்டேங்கிறான். இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால வடக்க இருக்கவும் உள்ள வந்துட்டான். இன்னைக்கு பொருளாதாரமும் போயிடுச்சு. நம்ம தமிழர் தானே கேட்கிறாரு, நம்ம மாநிலத்துக்காரங்க தானே கேட்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் குறைச்சி வேலை செஞ்சுதான் இந்த பிரச்சனை இல்லை இருந்திருக்காது. ரெண்டாவது ஓனருக்கும் லேபருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அதுவும் வந்து அவன் ஓனர்கிட்ட போய் பேச மாட்டான், இவங்களும் இறங்கி போய் அங்கே பேச மாட்டாங்க. இதுக்குள்ளேயே ஓடி இன்னைக்கு வந்து தமிழ் நமக்கு இடம் இல்லாமல் ஆயிடுச்சு. திருப்பூருக்குள்ளேயே ஓட்டர்ஸே இருக்கானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு 5 டிஜிட்டுக்கு மேலே இருக்கான் ஹிந்திக்காரன். 50,000 வாக்குக்கு மேலே தான் இருக்கும் அவங்க ஒரு கவுன்சில். அதெல்லாம் தான் சீமான் பேசிட்டே வராரு.
வாங்க வேலை செய்யுங்க சம்பாதிங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு உரிமையோ வாக்குரிமையோ கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. செய்கிறதே நம்மால் தானே செஞ்சு கொடுக்குறான். செய்கிறதே நம்மால் நம்ம தான். இல்லையே வாப்பா நீ உன்னோட ரேஷன் கார்டே இருக்கு, ரேஷன் கார்டு கொண்டு வா, அதை கொண்டு வா, உனக்கு ஓட்டு ரெடி பண்ணி தரேன், ஓட்டு ரெடி பண்ணி. இங்கே சென்னையிலேயே இப்போ இந்த மிக்ஜாம் புயல் வரப்ப நிவாரணங்கள் வந்து வாங்குறதுக்கு அவங்க அதிகமாக இருந்தாங்க. இன்னும் தமிழ்நாட்களுக்கு நிறைய பேருக்கு வரல, டோக்கன் கொடுத்துருக்காங்க. அப்போது வட இந்தியாக்காரனுடைய ஆதிக்கம் இன்னும் இவங்க இப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா 2031 நம்ம கையில் இருக்காது. அவங்களோட ஆதிக்கம் அதிகமாயிரும். ஓட்டுரிமை ரத்து செய்யணும். சீமான் சொல்கிற மாதிரி, நடிகர் சீமான் சொல்கிற மாதிரி வந்து ஓட்டுரிமை ரத்து செய்யணும். வந்தையா பொழைச்சியா ஓடி போயிடணும், இதுதான் இருக்கணும். வருஷத்துக்கு 2 தடவை அவனுக்கு லீவ் கொடுக்கணும், ஒவ்வொரு மாதம் லீவ் கொடுக்கணும். இந்திக்காரங்க எவனாக இருந்தாலும் 1 மாதம் லீவ் உனக்கு இல்லை, 10 மாதம் தான் வேலை. இந்த ஒரு பெல்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனை வந்து 5 மாதம் கான்ட்ராக்ட் வைக்கணும், வருஷ கான்ட்ராக்டில் வைக்கக்கூடாது. இவங்க போனஸ் இல்லைங்க இவனுக்கு, இந்திக்காரனுக்கு போனஸ் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு பெருசாக தெரியுது. நாளைக்கு உங்கள் வீடே இருக்காது, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் மாற்றணுங்கிறீங்க. மாற்றினா நம்ம பொழைச்சிக்கலாம். நம்ம பொழைக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க எல்லாரும், கம்யூனிஸ்ட் வந்தால் கம்யூனிஸ்ட் வந்து இருக்கிற வரைக்கும் திருப்பூர் நல்லா இருந்துச்சு. அதாவது பெரிய பெரிய தொழிலுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடி நட்டினாங்க, அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் திருப்பூரை நல்லாவே வச்சு இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து நல்ல ஒரு பூஸ்டில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலே வந்து 2 பேர்த்துக்குள்ள தான் போட்டி நடந்துட்டு இருக்கு. அதிமுகவா கம்யூனிஸ்டா போட்டி தான் போயிட்டு இருக்கு. 2 பேர்த்துக்கு தான் போயிட்டு இருக்கு. சுப்பராயன் கரண்ட் எம்பியா இருந்தார், இப்போ மறுபடியும் அவர் தான் நின்றுருக்காரு. அதனால இவங்க 2 தான் போகுது. ஆனால் கம்யூனிசம் வளரணும் அப்படின்னா முதலாளிகள் அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். கம்யூனிஸ்ட் வந்துட்டா நம்மளை அழிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி கோட்பாட்டில் சொல்கிறீங்க. உண்மைதான். 2வது வந்து இப்போ மிகப்பெரிய மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழக அரசு வந்து நிறையா இலவசங்களை அறிவிச்சிருக்கு இல்லைங்களா. அதாவது மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா, அது போக பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேரு, பஸ்ஸு வந்து இலவசம், நிறையா சில இலவசங்கள் எல்லாம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா அறிவிச்சு போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு தலைக்கு மேலே போயிடுச்சு தமிழகம் முழுக்க. ஆனால் அது எங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு கம்பெனிக்கு நடத்தணும் அப்படின்னா சப்சிடி கொடுக்கணும். குஜராத்தில் வந்து 30% தரான், இங்கே வந்து அதெல்லாம் இல்லை. நீ கட்டலைன்னா வட்டி போட்டு வசூல் பண்ணான். கரண்ட்டில் மின்சாரமும் பெரிய ஒரு இடைஞ்சல். மின்சாரம் எங்களுக்கு கம்பல்சரி தேவை. கரண்ட்டு வாரத்தில் ஒரு நாள் ஷட் டவுன் போச்சுன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு எத்தனையோ லிட்டர் டீசல் தேவைப்படுது ஜென்செட் ஓட்டுறோம். ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு பக்கம் லீவ் விட முடியாது. ஆமாம், அது நடத்தணும். அது போக பார்த்தீங்கன்னா வரி, தொழில் வரி, சொத்து வரி தமிழகத்தில் போட்டு இதுவும் ஒரு பெரிய பாதிப்பாகி இன்னைக்கு சிரமமான சூழ்நிலை. எத்தனை நாள் ஓடும் தெரியல. ஏன்னா இவங்க இலவசங்களை அறிவிச்சிடுறாங்க. இவங்க இலவசங்களை அறிவிச்சு போட்டு இலவசங்களை கொடுத்து போட்டு இதை வந்து ஈடுகட்டுறதுக்காக மக்கள் மேலேயே திணிக்கிறாங்கிறது மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் இது புரிஞ்சுக்கணும். இலவசத்தை எந்த அரசு அறிவித்தாலும் அந்த அரசை ஏற்றுக்கொள்ளாத நிலைக்கு, மனநிலைக்கு மக்கள் மாறணும். வாக்குகளுக்கு பணம் வாங்காம செலுத்தக்கூடிய நிலை, மனநிலை மக்கள் மாறணும். மாறினால் நல்ல ஆட்சி வந்தால் இது மாதிரி, அதாவது நீங்கள் சொன்னீங்களே சீமான், நான் வந்து அவர் வரணுங்கிறதெல்லாம் ஆசையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாவது பார்த்து தமிழகத்தை காப்பாற்றணும். ஒரு மாற்றம் அவ்வளோதான். தமிழகத்தை காப்பாற்றணும். அதில் திருப்பூர் எங்கள் ஊரை வந்து லேண்ட் மார்க்கெட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு லேண்ட் மார்க்கெட் போயிடுச்சு. இன்னைக்கு தொழில் அழிஞ்சவனே இந்திக்காரன்லாம் அவன் ஊருக்கு போயிட்டானுங்க. அவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30% மேலே அவன் காலி போயிட்டான், வெளியே போயிட்டான். ஏன்னா அவன் சம்பாரிச்சிட்டான், அவன் போயிட்டான், ஊருக்கு போயிட்டான், விவசாயம் பண்ண போயிட்டான். ஆனால் உள்ளூருக்குள்ளே நாங்களாம் எங்கே போகிறது? நாங்கள் வட இந்தியாவுக்கு போக முடியும். இப்போ வட மாநிலத்தவர்கள் வெளியிட்டு தான் இருக்காங்க, போயிட்டு இருக்கான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து இறங்குச்சுன்னா ஃபுல்லாக அவன் தான் இறங்குறான். ஒரு ட்ரெயின் போச்சுன்னா ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக போயிடும். இறங்குறான் ஏறுறான். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர்லாம் திருப்பூரில் இருக்கான். 2 லட்சத்துக்கு மேலே தான் இருப்பான். இல்லை, இப்போ அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சுங்கிறீங்களா? இல்லை, ஸ்டெபிளாக நிற்கிது. ஏறி இறங்கு ஒரு ட்ரெயின் வருது, இறங்குச்சுன்னா பூரா இந்திக்காரன். ஓரளவுக்கு வந்துட்டு சம்பாரிச்சுட்டு ஒரு கூட்டம் போகுது, இன்னொரு கூட்டம் வந்து சம்பாதிக்க வந்துடுது. மாற்றி எங்க கட்டட தொழிலுக்கு வந்துட்டான், ட்ரைனேஜ் எடுக்கிறதுக்கு வந்துட்டான், டைல்ஸ்லேருந்து பெயிண்டிங்லேருந்து எலக்ட்ரிஷியன் சர்வத்துக்கும் வந்துட்டான். கம்பெனியில் கழிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கும் வந்துட்டான். தொழிலையே பிடுங்கி எடுத்துட்டு போற இடத்துக்கும் வந்துட்டான். எந்த தொழிலாக இருந்தாலும் பிடுங்கி எடுத்துட்டு போறான். நீ தரலன்னா கொஞ்ச நாள் 10 பேர் சேர்றான், இந்திக்காரனுக்கு அவனுக்கு காசு போடுறான், அவனை தொழில் அதிபர் ஆக்கிடுறான்.
வட்டி நம்மக்கிட்ட 4 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு கேட்குறாங்க. வடக்கிருந்து எட்டனா 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றான். இவன் டெவலப் ஆயிடுறாங்க. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த ஆட்சி மாற்றம் இதெல்லாம் நடக்கிறப்போ திருப்பூர் எப்படி இருக்க போகுது. அதுதாங்க ஒரே விஷயம். தொழிலதிபர்கள்லாம் எப்படி இருக்காங்க. நூல் விலையும் பஞ்சு விலையும் ஒரே நிலைக்கு கொண்டுட்டு வரணும். தொழில் ஸ்டெபிளாக நிற்கும். இது வந்து உயிர் பிடிச்சிட்டாலே கீழே இருக்கக்கூடிய 2ஆம் தரம் நாங்களும் எங்களுடைய தொழில்கள் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அத்தனை மக்களும் ஒரு நேரம் கஞ்சியை நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கக்கூடிய நிலை வரும். அது வந்து எதிர்பார்த்து விரைவில் வரணும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். கண்டிப்பா 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 நல்ல ஆட்சியாளர்கள் வரணும், பிரார்த்தனையும் பண்றோம். கண்டிப்பா நெவரஸ்ட் தமிழ் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. இவ்வளவு நேரம் திருப்பூர் சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி. நன்றி.